திருக்குறள் உலக பொதுமறை வாழ்வியல் கலை திருவள்ளுவர் அருளியது. வீடியோ படைப்பு தியாகராஜுலு காஞ்சி. அறத்துப்பால். அதிகாரம் 15 பிறனில் விழையாமை. அதிகாரம் 15 பிறனில் விழையாமை. நாட் காஃப்டிங் another's wife. 141 முதல் 150 வரை. திருக்குறள் 141 பிறன்பொருளால் பெற்றொழுகும் பேதைமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கண் இல். முன்னுரை. ஒருவருடைய ஒழுக்கக் கேடுகளில் மிக மோசமானது பிறனுடைய மனைவியை விரும்புவதாகும். அறத்தின் வழியையும் பொருளின் உண்மையையும் உணர்ந்தவர்கள் இத்தகைய தவறைச் செய்ய மாட்டார்கள் என்று வள்ளுவர் இக்குறளில் அறிமுகப்படுத்துகிறார். தமிழ் சுருக்கம். பிறனுக்கு உரிமையான மனைவியை விரும்பிப் பின்தொடரும் அறியாமை, முட்டாள்தனம் உலகத்தில் அற நூல்களையும் பொருள் நூல்களையும் ஆய்ந்து அறிந்த அறிஞர்களிடம் இருக்காது. English summary. The foolishness of desiring and pursuing another man's wife will never be found among those who truly understand the principles of virtue, aram, and wealth. பொருள். விரிவான பகுப்பாய்வு. சொற்பிரிப்பு. பிறன் பொருளால் பெற்று ஒழுகும் பேதைமை ஞாலத்து அறம் பொருள் கண்டார்கண் இல். சொற்பொருள். பிறன் பொருளால் பிறனுக்கு உடமையானவள் மனைவி பெட்டு விரும்பி ஒழுகும் நடக்கும் பேதைமை அறியாமை முட்டாள்தனம் ஞாலத்து உலகத்தில் அறம்பொருள் கண்டார் அறத்தையும் பொருளையும் ஆராய்ந்து தெளிந்தவர். இலக்கண நயம். பெற்றொழுகும் பேதைமை என்பதில் பகர அடுக்கு ஓசை நயத்தை தருகிறது. மனைவியை பொருளாள் என்று குறிப்பிட்டது அக்கால சமூக அமைப்பில் ஒருவனுக்குரியவள் என்ற உடைமைப் பொருள்பட வந்துள்ளது. கருத்து மையக் கருத்து. அறிவும் தெளிவும் உடையவர்கள் பிறன்மனை நாடும் பேதைமையைச் செய்ய மாட்டார்கள். விளக்கம். அறநூல்களையும் வாழ்வியல் உன்னத விழுமியங்களையும் கற்றறிந்த ஒருவன் தற்காலிக சிற்றின்பத்திற்காக தன் வாழ்நாளையே சிதைக்கும் காரியத்தில் இறங்க மாட்டான். பிறன் மனைவியை விரும்புவது என்பது அறிவின்மையின் உச்சம். அத்தகைய அறியாமை உலக அறிவுடையோரிடம் ஒருபோதும் தோன்றுவதில்லையோ. தத்துவ பகுப்பாய்வு. மனித ஒழுக்கத்தின் அடித்தளமே பிறரின் உரிமைகளுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பதுதான். அறம்பொருள் கண்டார் என்று வள்ளுவர் கூறுவதன் மூலம் அறமும் பொருளும் வெறும் புத்தக அறிவு அல்ல, அவை சிற்றின்ப ஆசைகளை கட்டுப்படுத்தும் ஆன்ம பலத்தை தருபவை என்ற தத்துவத்தை உணர்த்துகிறார். திருக்குறள் 142 அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையார் இல். முன்னுரை. உலகில் பலவிதமான பாவங்களும் அறமற்ற செயல்களும் உள்ளன. அவற்றுள் மிக இழிவான முட்டாள்தனமான செயல் எது என்பதை ஒப்பிட்டுக் காட்டுகிறது. தமிழ் சுருக்கம். அறநெறிக்கு வெளியே நின்று தீமைகளை செய்பவர்கள் எல்லாரிலும் பிறன் வீட்டின் வாசலில் அவன் மனைவியை விரும்பி காத்து நிற்பவரைப் போல மூடர் எவருமில்லை. English summary. Among all those who stand outside the path of virtue, there is no bigger fool than the one who stands waiting at the threshold of another man's house with evil intent. விரிவான பகுப்பாய்வு. சொற்பொருள். அரண்கடை அறத்தின் வெளியே, பிறன்கடை பிறனுடைய வீட்டின் வாயிலில், பேதையார் அறிவிலிகள் இல் இல்லை. நயம். அரண்கடை பிறன்கடை என்ற சொற்களின் எதுகை நயம் பாடலுக்கு அழகு சேர்க்கிறது. கடை என்ற சொல்லுக்கு இறுதிநிலை வாசல் என இரு பொருள்பட வைத்துள்ளார். கருத்து மையக் கருத்து. தீயவர்கள் எல்லோரிலும் மிக மோசமான தீயவன் பிறன்மனை நோக்குபவனே. விளக்கம். திருடுவது பொய் சொல்வது போன்ற பல பாவங்கள் அறத்திற்கு புறம்பானவைதான். ஆனால் பிறனொருவனின் குடும்பத்தை அழிக்க நினைத்து அவன் வீட்டு வாசலில் வஞ்சகத்தோடு நிற்பவன் மற்ற எல்லா பாவிகளையும் விட பெரும் அறிவிலி ஆவான். ஏனெனில் இச்செயல் அவனது மானம் குலம் உயிர் அனைத்தையும் ஒரே நேரத்தில் அழித்துவிடும். தத்துவ பகுப்பாய்வு. அறமென்மையின் உச்சகட்ட வடிவமாக பிறன்மனை விழைதலை வள்ளுவம் காண்கிறது. தன் சுயக்கட்டுப்பாட்டை இழந்து பிறர் வாழும் எல்லையை கடை அத்துமீற நினைப்பவன் மனிதத் தன்மையற்றவனாக கருதப்படுகிறான். திருக்குறள் 143 விழுந்தாரின் வேரல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்து ஒழுகுவார். முன்னுரை. பிறன்மனை விழைபவன் உயிரோடு வாழ்ந்தாலும் அவன் பிணத்திற்கு சமமானவனே என்பதை திட்டவட்டமாக கூறுகிறது. தமிழ் சுருக்கம். தன்னை நம்பியவருடைய வீட்டில் தீமை செய்து அவர் மனைவியோடு வாழ்கின்றவர் உயிரோடு இருப்பவராக கருதப்பட மாட்டார். அவர் இறந்தவரோடு ஒப்பானவரே ஆவார். English summary. Those who commit evil by violating the trust of a friend or neighbor and coveting his wife are truly no different from the dead. விரிவான பகுப்பாய்வு. சொற்பொருள்.
விழிந்தார் இறந்தவர் வேறல்லர் வேறுபட்டவர் அல்லர் மன்ற நிச்சயமாக தெண்ணமாக தெளிந்தார் நம்பியவர் இல் வீடு ஒழுகுவார் நடப்பவர் இலக்கண நயம் மன்ற என்பது தேற்ற பொருள் தரும் இடைச்சொல். இது சந்தேகமே இன்றி நிச்சயம் என்பதை வலியுறுத்த பயன்பட்டுள்ளது. கருத்து மையக் கருத்து நம்பிக்கை துரோகம் செய்து பிறன்மனை விழைபவன் நடமாடும் பிணம். விளக்கம் நம்மை நல்லவர் என்று நம்பி தன் வீட்டுக்குள் அனுமதிக்கும் ஒருவனின் நம்பிக்கையை சிதைத்து அவன் மனைவியிடம் தீமை புரிய நினைப்பவன் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்படுவான். அவனுக்கு பழியும் பாவமுமே மிஞ்சும் என்பதால் அவன் உயிரோடு இருந்தாலும் செத்ததற்கு சமம். தத்துவ பகுப்பாய்வு வாழ்வு என்பது வெறும் மூச்சு விடுவதில் இல்லை, அது மானத்தோடும் சமுதாய அங்கீகாரத்தோடும் வாழ்வதில்தான் உள்ளது. நம்பிக்கை துரோகமும் காமக்குரோதமும் ஒரு மனிதனின் ஆன்மாவை அழித்து விடுவதால் அவன் உடல் வாழினும் அவன் விழிந்தார் இறந்தவர் ஆகிறான். திருக்குறள் 144 எனைத்துணையர் ஆயினும் என்னாம் தினைத்துணையும் தேரான் பிறனில் புகழ். முன்னுரை ஒருவன் எவ்வளவு பெரிய ஆற்றல் கல்வி செல்வாக்கு உடையவனாக இருந்தாலும் அவன் பிறன்மனை புகுந்தால் அந்த பெருமைகள் எல்லாம் பயனில்லாமல் போகும் என்கிறது. தமிழ் சுருக்கம் தினையளவும் ஆராய்ந்து பாராமல் பிறன் வீட்டிற்குள் தீய எண்ணத்துடன் புகுபவன் எவ்வளவு பெரிய பெருமைகளை உடையவனாக இருந்தாலும் அவனால் என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. English summary. What is the use of a person possessing grand greatness or power if he enters another's home with evil intent? Without analyzing the consequences even to the size of a millet seed. விரிவான பகுப்பாய்வு சொற்பொருள் எனைத்துணையர் எவ்வளவு பெரிய அளவுடையவர் என்னாம் என்ன பயன்? தினைத்துணை தினையளவு மிகச்சிறிய அளவு தேரான் ஆராய்ந்து பாராதவன் பிறனில் புகழ் பிறன் வீட்டில் நுழைதல் அணி நயம். இக்குறளில் எனைத்துணை எவ்வளவு பெரியதோ என்ற சொல்லிற்கு முரணாக தினைத்துணை மிகச்சிறிய என்ற சொல் பயன்படுத்தப்பட்டு முரண் நயம் அமையப் பெற்றுள்ளது. கருத்து மையக் கருத்து ஒழுக்கக்கேடு ஒருவனின் அனைத்து பெருமைகளையும் அழித்துவிடும். விளக்கம் ஒருவன் பெரிய பதவியில் இருக்கலாம், அறிஞனாக இருக்கலாம் அல்லது பெரும் செல்வந்தனாக இருக்கலாம். ஆனால் அவன் சிற்றின்ப மோகத்தால் விளையும் தீமையை மிகச்சிறிய அளவு கூட சிந்தித்து பாராமல் அடுத்தவன் வீட்டிற்குள் நுழைந்தால் அவனுடைய முந்தைய அத்தனை பெருமைகளும் பூச்சியமாகிவிடும். தத்துவ பகுப்பாய்வு மனித மதிப்பு என்பது அவனது புற பண்புகளிலோ செல்வம் கல்வி அல்லது பதவியிலோ இல்லை, அவனது அக ஒழுக்கத்திலேயே உள்ளது. அக ஒழுக்கம் வீழ்ந்தால் ஒட்டுமொத்த மனித ஆளுமையும் வீழ்ந்துவிடும் என்ற தத்துவத்தை இது உணர்த்துகிறது. திருக்குறள் 145 எளிதன இல்லிரப்பான் ஏதுமென் ஞான்றும் வெளியாது நிற்கும் பழி. முன்னுரை பிறன் மனைவியை அடைவது எளிது என்று நினைத்து தவறு செய்பவனுக்கு ஏற்படும் மாறாத களங்கத்தைப் பற்றி எச்சரிக்கிறது. தமிழ் சுருக்கம் இது எளிதான காரியம்தான் என்று எண்ணிப் பிறன் மனைவியிடம் எல்லை மீறிச் செல்பவன் எப்போதும் அழியாமல் நிலைத்து நிற்கும் பெரும் பழியையே அடைவான். English summary. He who trespasses into another's home thinking it is an easy prey will incur an everlasting infamy that will never die. விரிவான பகுப்பாய்வு சொற்பொருள் எளிதென சுலபம் என்று நினைத்து இல்லிரப்பான் பிறன் வீட்டின் எல்லை கடப்பவன் மனைவியை விரும்புபவன் ஏதும் அடைவான். எஞ்ஞான்றும் எக்காலத்திலும் விழியாது அழியாமல் பழி நிந்தனை அவச்சொல். சொல் நயம் இல்லிரப்பான் என்றால் வீட்டின் எல்லையை கடப்பவன் என்று பொருள். இது ஒழுக்க எல்லையை கடப்பதையும் குறிக்கும் பன்முகத்தன்மை கொண்டது. கருத்து மையக் கருத்து தற்காலிக எளிமை நிரந்தரப் பழியைத் தரும். விளக்கம் பாதுகாவல் இல்லாத நேரமோ அல்லது எளிதில் இணங்கக்கூடிய சூழலோ இருப்பதை பார்த்து யாரும் அறியப் போவதில்லை, இது எளிதுதான் என்று ஒருவன் தவறு செய்யத் துணிந்தால் சமுதாயம் அதை அறியும்போது அவனுக்கு கிடைக்கும் பழி அவரது தலைமுறைக்கும் அழியாமல் நிற்கும். தத்துவ பகுப்பாய்வு செயலின் எளிமையைக் கண்டு அதன் விளைவின் தீவிரத்தை மறப்பது மனித பலவீனம். தற்காலிகமான சிற்றின்பத்தின் எளிமை வாழ்நாள் முழுமைக்குமான பழி என்ற வடுக்களைத் தரும் என்ற கர்மவினைக் கோட்பாட்டை உணர்த்துகிறது. திருக்குறள் 146 பகைபாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் இல்லிரப்பான் கண்டு. முன்னுரை பிறன்மனை விழைபவனை தொடரும் 4 பெரும் தீமைகளை பட்டியலிட்டுக் காட்டுகிறார் வள்ளுவர். தமிழ் சுருக்கம் பகை பாவம் பயம்
பழி ஆகிய இந்த 4 தீமைகளும் பிறன் மனைவியிடம் அத்துமீறி நடப்பவனை விட்டு ஒருபோதும் நீங்காது. இங்கிலீஷ் சம்மரி: ஹேட்ரெட், சின், ஃபியர் and disgrace. These 4 evils will never leave the person who commits adultery with another's wife. விரிவான பகுப்பாய்வு. சொற்பொருள்: பகை, எதிர்ப்புகள்; பாவம், தீவினை; அச்சம், பயம்; பழி, அவப்பெயர்; இகவாவாம், நீங்காதவையாகும். இல்லறப்பான்கண் பிறன்மனை புகுந்தவரிடத்தில். இலக்கண நயம்: எண்ணமை பொருளில் பகையும் பாவமும் அச்சமும் பழியும் வந்துள்ளது. 4ஐயும் வரிசைப்படுத்திக் கூறியது நிரல்நிறை போன்ற அமைப்பை தருகிறது. கருத்து மையக்கருத்து: பிறன்மனை விழைதல் ஒருவனுக்கு பகை, பாவம், அச்சம், பழி ஆகியவற்றை தரும். விளக்கம்: அடுத்தவன் மனைவியை விரும்புபவனுக்கு அவளது கணவன் மற்றும் உறவினர்களால் பகை உண்டாகும். அறநெறி தவறியதால் பாவம் சேரும். எப்பொழுது பிடிபடுவோமோ என்ற அச்சம் நெஞ்சைக் குடையும். சமுதாயத்தில் பழி உண்டாகும். இந்த 4ம் அவனை நிழல் போல தொடரும். தத்துவ பகுப்பாய்வு: ஒரு தவறான செயல் மனிதனின் நிம்மதியை எவ்வாறு முற்றிலுமாக பறிக்கிறது என்பதற்கு ஒரு உளவியல் சான்று. மனசாட்சியின் பயமும் அச்சம், சமூகத்தின் சாடலும், பழி, ஆன்மீக வீழ்ச்சியும், பாவம், புற உலக எதிர்ப்பும், பகை ஒருவனை நரக வாழ்க்கைக்கு ஆளாக்கிவிடும். திருக்குறள் 147. அறனியலான் இல்வாழ்வான் என்பான் பிறனியலாள் பெண்மை நயவா தவன். முன்னுரை: உண்மையான, தூய்மையான இல்லற வாழ்க்கை வாழ்பவன் யார் என்பதற்கான இலக்கணத்தை வகிக்கிறது. தமிழ் சுருக்கம்: அறத்தின் இயல்போடு இல்லற வாழ்க்கை வாழ்பவன் என்று போற்றப்படுபவன் பிறனுக்கு உரிமையானவளின் பெண்மையை விரும்பாதவனே ஆவான். English summary: He alone is said to lead a virtuous domestic life who does not covet or desire the womanhood of her who belongs to another. விரிவான பகுப்பாய்வு. சொற்பொருள்: அறனியலான் அறத்தின் இயல்புடையவன். இல்வாழ்வான் குடும்பம் நடத்துபவன். பிறனியலாள் பிறருக்குரிய இயல்புடையவள். அடுத்தவன் மனைவி. பெண்மை அழகு பெண்தன்மை. நயவா தவன் விரும்பாதவன். சொல் நயம்: பெண்மை நயவாமை என்பது வெறும் உடலை மட்டுமல்ல, அவளது பெண்மை சார்ந்த எழிலையோ கவர்ச்சியையோ கூட மனதால் தீண்டாமல் இருப்பதாகும். கருத்து மையக்கருத்து: பிறன்மனை நோக்காமை இல்லறத்தின் உன்னத நெறியாகும். விளக்கம்: ஒருவன் முறைப்படி திருமணம் செய்து இல்லறம் நடத்தலாம். ஆனால் அவன் தன் மனைவியோடு வாழும் அதே நேரத்தில் பிற பெண்ணின் மீது ஆசை கொண்டால் அவன் வாழும் வாழ்க்கை இல்லறமே அல்ல. பிறன் மனைவியை ஏறெடுத்தும் பார்க்காதவனே உண்மையான இல்லறத்தான். தத்துவ பகுப்பாய்வு. இல்லறம் என்பது காமத்தை முறைப்படுத்துவதற்கே அன்றி அதை எல்லையற்று வளர்ப்பதற்கு அல்ல. தன் எல்லைக்குள் வாழும் கட்டுப்பாடே இல்லறத்தை அறமாக மாற்றுகிறது என்ற உயரிய தத்துவம் இதில் விளங்குகிறது. திருக்குறள் 148. பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு. அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு. முன்னுரை: பிறன் மனைவியை ஏறெடுத்து பார்க்காத குணத்தை ஒரு சாதாரண நல்லொழுக்கமாக மட்டும் பார்க்காமல் அதை ஒரு பேராண்மை, பெரிய வீரம் என்று சமுதாயத்திற்கு உணர்த்துகிறார். தமிழ் சுருக்கம்: பிறனுடைய மனைவியை தீய நோக்கில் நோக்காத பெருங்குணமானது சான்றோர்களுக்கு அறம் மட்டும் அன்று, அது ஒரு சிறந்த ஆழமான ஒழுக்கமும் ஆகும், அவர்களது பேராண்மையும் ஆகும். English summary: The great manliness of not looking at another's wife is not just a virtue for the wise, but it is their supreme conduct and strength. விரிவான பகுப்பாய்வு. சொற்பொருள்: பிறன்மனை நோக்காத, அடுத்தவன் மனைவியை பார்க்காத பேராண்மை பெரிய ஆண்மை வீரம். சான்றோர்க்கு குணம் நிறைந்தவருக்கு. அறனொன்று அறம் மட்டும் தானா? அல்ல, ஆன்ற ஒழுக்கு நிறைந்த ஒழுக்கம். சொல் நயம்: போர்க்களத்தில் பகைவரை வெல்வது ஆண்மை என்றால் தன் கண் மற்றும் மனத்தின் ஆசைகளை வென்று பிறன்மனை நோக்காமல் இருப்பது பேராண்மை என்று வள்ளுவர் புதிய இலக்கணம் தருகிறார். கருத்து மையக்கருத்து: புலனடக்கம் கொண்ட பேராண்மையே சான்றோரின் லட்சணம். விளக்கம்: சான்றோர்களுக்கு பிறன்மனை நோக்காத குணம் என்பது சாதாரண விஷயமல்ல, அது அவர்களது ஆன்ம பலத்தைக் காட்டும் பேராண்மை ஆகும். இது அவர்களுக்கு வெறும் கடமை சார்ந்த அறம் மட்டுமல்ல, அவர்களது இயல்பான உயரிய ஒழுக்கமுமாகும். தத்துவ பகுப்பாய்வு. உண்மையான வீரம் என்பது பிறரை அடக்குவதில் இல்லை, தன்னைத்தானே தன் ஐம்புலன்களையும் அடக்குவதில்தான் உள்ளது என்ற மிக உயரிய தத்துவத்தை பேராண்மை என்ற ஒற்றைச் சொல்லில் வள்ளுவர் அடக்கியுள்ளார். திருக்குறள் 149. நலக்கொரியார் யாரெனின் நாமநேர் வைப்பேன்.
பிறர்க்குரியாள் தோள்தொய்யாதார். முன்னுரை. இந்த உலகத்தில் எல்லா நன்மைகளையும் புகழையும் அடைவதற்கு தகுதியானவர்கள் யார் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. தமிழ் சுருக்கம். கடல் சூழ்ந்த இவ்வுலகத்தில் எல்லா நன்மைகளையும் அடைவதற்கு உரியவர் யார் என்றால் அவர் பிறனுக்கு உரிமையானவளின் தோள்களை தீண்டாதவரே ஆவர். English summary. In this world surrounded by the dread ocean, if you ask who is worthy of all goodness, it is those who never touch the shoulders of a woman who belongs to another. விரிவான பகுப்பாய்வு. சொற்பொருள். நலக்குரியார் நன்மைக்கு உரியவர். நாமநீர் அச்சம் தரும் கடல். நாமம் அச்சம் வைப்பின் உலகத்தில். பிறர்க்குரியாள் பிறருக்குச் சொந்தமானவள். தோள்தொய்யாதார் தோள்களை தீண்டாதவர். இலக்கண நயம். நாமநீர் வைப்பு என்பது கடல் சூழ்ந்த உலகத்தை குறிக்கும் ஒரு அழகான உவமை மரபுத் தொடர் ஆகும். கருத்து மையக்கருத்து. பிறன்மனை விழைவாதவரே உலக நன்மைகள் அனைத்திற்கும் தகுதியானவர். விளக்கம். அச்சம் தரும் கடலால் சூழப்பட்ட இப்பெரிய உலகத்தில் எல்லாவிதமான நற்பெயருக்கும் புண்ணியங்களுக்கும் பெருமைகளுக்கும் தகுதியானவர்கள் யார் என்று தேடிப் பார்த்தால் பிறன் மனைவியின் அழகை மனதாலும் உடலாலும் தீண்டாத உத்தமர்களே முதன்மையானவர்களாக இருப்பார்கள். தத்துவ பகுப்பாய்வு. ஒழுக்கம் என்பது ஒரு மனிதனை பிரபஞ்சத்தின் நன்மைகளோடு இணைக்கிறது. பிறன்மனை நாடாத தூய்மையான நெஞ்சம் படைத்தவனுக்கு இவ்வுலகமே நன்மைகளை வாரி வழங்கும் என்ற ஆன்மீக மற்றும் வாழ்வியல் உண்மை இதில் அடங்கியுள்ளது. திருக்குறள் 150. அறன்வரையான் அல்ல செயினும் பிறன்வரையாள். பெண்மை நயவாமை நன்று. முன்னுரை. அதிகாரத்தின் இறுதிக்குறளில் ஒருவன் மற்ற அறங்களை செய்ய தவறினாலும் பரவாயில்லை, ஆனால் பிறன்மனை விழையாத இந்த ஒரு நற்பண்பையாவது கண்டிப்பாக கொண்டிருக்க வேண்டும் என வலியுறுத்துகிறார். தமிழ் சுருக்கம். ஒருவன் அறத்தின் எல்லைக்குள் நிற்காமல் பல தீமைகளை செய்தாலும் கூட பிறனுடைய எல்லைக்குள் இருக்கும் அவரது மனைவியின் பெண்மையை விரும்பாமல் இருப்பது அவனுக்கு மிகவும் நல்லது. English summary. Even if a man fails to live by the rules of virtue and commits other sins, it is still highly commendable if he at least refrains from desiring another's wife. விரிவான பகுப்பாய்வு. சொற்பொருள். அறன்வரையான் அறத்தின் எல்லைக்குள் நில்லாதவன். அல்ல செயினும் பாவங்களை செய்தாலும் பிறன்வரையாள் பிறனுடைய எல்லைக்குள் வாழ்பவள். மனைவி. பெண்மை அழகு. நயவாமை விரும்பாதிருத்தல். நன்று நல்லது. நயம். அறன்வரையான் பிறன்வரையாள் என்ற சொற்களின் எதுகை நயமும். வரையான் எல்லை கடந்து. வரையாள் எல்லைக்குள் இருப்பவள் என்ற சொல்லாடல்களும் மிக ஆழமானவை. கருத்து மையக்கருத்து. எல்லா தீமைகளிலும் கொடிய தீமையான பிறன்மனை விழைதலை தவிர்ப்பது ஒருவனுக்கு பெரும் நன்மை. விளக்கம். ஒருவன் சூழ்நிலை காரணமாக அறநெறிகளை பின்பற்ற முடியாமல் சில தவறுகளை செய்திருக்கலாம். ஆனால் அவன் பிறன் மனைவியை விரும்பாமல் இருக்கும் அந்த ஒரு நல்ல குணத்தைக் கொண்டிருந்தால் அது அவனை குழி தோண்டி புதைக்காமல் ஓரளவாவது காப்பாற்றும். அந்த அளவுக்கு இது மிக முக்கியமான அறம். தத்துவ பகுப்பாய்வு. பாவங்களில் தரவரிசை உண்டு என்பதை வள்ளுவர் மறைமுகமாக காட்டுகிறார். பிறன்மனை விழைதல் என்பது மற்ற அனைத்து பாவங்களையும் விடக்கூடியது. எனவே மற்ற தவறுகளை விட இதிலிருந்து விலகி நிற்பது ஒரு மனிதனின் ஆன்ம எச்சரிக்கைக்கு மிக இன்றியமையாதது ஆகும். திருக்குறள். உலக பொதுமறை. வாழ்வியல் கலை. திருவள்ளுவர் அருளியது. வீடியோ படைப்பு தியாகராஜுலு காஞ்சி. அறத்துப்பால். அதிகாரம் 15. பிறனில் விழையாமை.